ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். கல்ப விருட்சத்திலும் வெள்ளி கருடன் மீதும் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். திருத்தணி, கும்பகோணம் மற்றும் தென்காசியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் மாசி திருவிழா கொடியேற்றம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. விழுப்புரம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மாசி தேரோட்ட திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நடத்தப்பட்ட கும்பாபிஷேகம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திருப்பள்ளியோட திருநாள் எனும் மாசி தெப்போற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளன்று டிரான்ஸ்லேட்டர் ராமாராவ் மண்டபத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை கல்பவிருட்ச வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு புறப்பட்டனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் திருமார்பில் நீலநாயக்க பதக்கத்தோடு அர்த்தச்சந்திர பதக்கமும் அணிவித்து நவரத்ன காதணிகளோடு முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடம் சூட்டி மாணிக்க அபயம் தந்து மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து புலி மண்டபம் வழியாக பக்தர்கள் புடைசூழ வீதிகளில் வலம் வரச் செய்தனர். தீப்பந்த ஒளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி உலா வந்த சுவாமி முன்பு மங்கள வாத்தியங்கள் தண்டங்கள் பிடித்தவாறு அழைத்து வந்தனர். வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் சுவாமியை கண்ணார கண்டு வழிபட்டனர். கோயில் யானை, வெண்குதிரைகள் முன்னே செல்ல வீதி உலா முடிந்து ஆலயத்தை அடைந்த சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். இதேபோல் 4ஆம் திருநாளன்று உற்சவரை காசுக்கடை செட்டியார் ஆஸ்தான மண்டபத்தில் வெள்ளி கருடன் மீது எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். பெரிய திருவடி மீது அமர்ந்திருந்த சுவாமிக்கு பச்சை பட்டுடுத்தி காசு மாலை, அர்த்தச்சந்திர பதக்கத்தோடு நீலநாயக்க பதக்கம் வைத்து முத்துவளைய கிரீடம் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பெரிய திருவடியும் வண்ணப்பட்டாடையோடு மாலைகள் அணிந்தபடி எம்பெருமானை சுமந்தவாறு காட்சி தந்தருளினர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர பல்வேறு வீதிகள் வழியாக உற்சவரை அழைத்து வந்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மங்கள வாத்தியங்களோடு ஸ்ரீ நம்பெருமாள் பவனி வந்து அருள்பாலித்தார். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி உடன் வர பிரிய பக்தன் மீது அமர்ந்து கொண்டு கோயிலை அடைந்ததும் சுவாமிக்கு திருஷ்டி கழித்து திருவந்திக்காப்பு நடத்தி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், கும்பகோணம் ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோயில் மற்றும் தென்காசியில் உள்ள அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோயில்களில் மாசிமக பெருவிழா மற்றும் மாசி திருவிழாவையொட்டி கொடியேற்றும் வைபவங்கள் நடைபெற்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தில் உள்ள ருத்ராட்ச மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் தெய்வங்களை ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். கொடிமர வளாகத்தை அடைந்ததும் அங்கு நவதானியங்களை வைத்து மேடை மீது உற்சவர்களை அமர்த்தி பூஜைகளை துவக்கினர். அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து கொடியேற்றி கொடிமரத்திற்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவில் மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு உபயநாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை தங்க கேடயத்தில் சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து தீபம் காண்பித்ததும் உத்தராயண வாசல் வழியாக தெய்வங்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து கொடிமரம் எதிரே உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்தனர். நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் பூஜைகளை துவக்கினர். இதனிடையே கருடப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் ஆலயத்தை அடைந்ததும் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் கருடப்பட்டத்திற்கு தூபத்துடன் ஆரத்திகள் காட்டி வேத மந்திர உச்சாடனங்களோடு கொடிமரத்தில் ஏற்றினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கொடிமரத்திற்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தென்காசியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு உலகம்மன் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் மாசிமக திருவிழாவையொட்டி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிரியாவிடை சமேதராக உற்சவர் விஸ்வநாதரையும் அருகே உலகம்மனையும் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து
பீடத்திற்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். பிறகு நட்சத்திர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் மாசி தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மனுக்கு ஊதா நிறக்கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களோடு கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவரை திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. வண்ணத் தோரணங்களோடு 4 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்து நிறைவாக நிலையை அடைந்தது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் மாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் விநாயகப் பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிவாலயத்தை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கோயிலில் உற்சவர் விநாயகப் பெருமானை மூஷிக வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். தங்க ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். யாகசாலை முன்பு சிவாச்சாரியார்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் முறைப்பாடுகளை துவக்கினர். மேலும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதையடுத்து வாஸ்து பூஜைகள் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை மங்கள வாத்தியங்களோடு சுமந்து வந்து கணநாதன் முன்பு வைத்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பின்னர் உற்சவரை ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்ததும் புறப்பாடு துவங்கியது. இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டார் உற்சவர் விநாயகப் பெருமான். காஞ்சிபுரத்தில் உள்ள தூப்புல் பரகால மடத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு லட்சார்ச்சனை நடைபெற்றது. மட வளாகத்தில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பக்தர்கள் தரிசித்தபடி வீற்றிருக்க மேடை மீது அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் உற்சவ மூர்த்தியை கொலுவிருக்கச் செய்ததும் பண்டிதர்கள் திருநாமங்கள் கூறியபடி அர்ச்சனையை துவக்கினர். விசேஷ அலங்காரத்தோடு ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்காட்சி தந்தருள ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்களையும் அருகே அமர்த்தி லட்சார்ச்சனை வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். மேலும் உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் கட்டப்பட்டன. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தெய்வ தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு அனந்தவல்லி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சோமநாத சுவாமி கோவிலில் புதிதாக தேர் அமைக்கப்பட்டதை அடுத்து தேரடி கருப்பண்ண சுவாமிக்கு கணபதி ஹோமத்துடன் யாக பூஜை நடத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை குண்டங்களில் இட்டு வேத பண்டிதர்கள் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசத்திற்கு பல்வேறு தீப ஆரத்திகளை காட்டி கற்பூரம் சமர்ப்பித்தனர். கரூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் எழுந்தருளியுள்ள பாலமுருகனுக்கு சஷ்டியை முன்னிட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மூலவர் சன்னதி வெளியே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அழகனுக்கு பரிவட்டம் கட்டி பச்சை வஸ்திரத்துடன் ஆபரணம் அணிவித்து அரளிமலர் சரங்களோடு மாலை சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சென்னை, கும்பகோணம், சிவகங்கை, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாசிமகப் பெருவிழா மற்றும் பிரம்மோற்சவத்தையொட்டி கொடியேற்றும் வைபவங்கள் நடைபெற்றன. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானையும் விநாயகர் மற்றும் வீரபாகுத்தேவர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் கொடிமர வளாகத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க முருகன் திருவுருவம் வரைந்த பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது.
கும்பகோணத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் மகாமகப் பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி பஞ்சமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து கொடிமரப் பகுதிக்கு சுமந்து வந்தனர். தேவியர்கள் சமேத முருகப்பெருமான், பிரியாவிடையோடு கும்பேஸ்வர சுவாமி, அம்பிகை உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர மந்திரங்கள் ஓதியபடி கொடிமரத்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ரிஷப பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து மலர் மாலைகள் சுட்டி கம்பத்திற்கு அலங்காரம் செய்ததும் கொடிமரத்திற்கும் உற்சவ தெய்வங்களுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் மாசிமக தெப்பத் திருவிழாவையொட்டி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். கொடிமரம் அருகே கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தூப தீபம் காட்டப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் கருட பட்டம் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிமரத்திற்கும் கற்பூர அரத்தி சமர்ப்பித்தனர். இதேபோல் சதுர்வேத மங்களத்தில் உள்ள அருள்மிகு ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ருத்ர கோட்டீஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாசிமக பெருவிழாவையொட்டி மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். இதனிடையே மங்கள வாத்தியங்களோடு பட்டம் பல்லாக்கில் வைத்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் கோவிலை அடைந்தது. ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் ரிஷப உருவம் வரைந்த பட்டத்திற்கு சிவாச்சாரியார்கள் விசேஷ பூஜைகளை நடத்தினர். இதைத் தொடர்ந்து ரிஷப பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் அஸ்திரதேவரை கொடிமரம் அருகே நிறுத்தி கொடிமர பீடத்திற்கும் அஸ்திரதேவருக்கும் பலவித திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். மேலும் பட்டு வஸ்திரங்கள் கட்டி கொடிமரத்திற்கு மாலைகள் சூட்டியும் அஸ்திரதேவருக்கு கதம்பச்சரம் அணிவித்தும் அலங்காரம் செய்து கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை ஓதி நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறப்பு அலங்காரத்துடன் பஞ்சமூர்த்திகளும் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மயில் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்து பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து பட்டம் மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டது. கேடயத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானும் அருகே ஸ்ரீ விநாயகமூர்த்தியும் திருக்காட்சி தந்தருள கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். இதையடுத்து படிகள் வழியாக உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு மலையடிவாரத்தை அடைந்தனர். கொடியேற்ற வைபவத்தை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ சண்முகநாதருக்கு விபூதி காப்புடன் வெள்ளிக்கவச அலங்காரம் செய்து நாமார்ச்சனையோடு தீபம் சமர்ப்பித்தனர். தர்மபுரி அருகே ஒட்டப்பட்டியில் உள்ள அருள்மிகு வலம்புரி வரசித்தி விநாயகர் கோயிலில் சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. கருவறையில் பீடத்தின் மேல் அமர்ந்து அபயம் காட்டியபடி அருள்பாலிக்கும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், குங்குமக் கரைசல், சந்தனம், பன்னீர், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு கணநாதனுக்கு வஸ்திரம் கட்டி அருகம்புல், எருக்கம்பூ மாலைகளுடன் மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமி ஆலயத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நன்மதிப்பெண் பெற வேண்டி ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஹோமம் வளர்த்து அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. முன்னதாக கோயில் வளாகத்தில் பிரம்மாண்ட குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோம பூஜையை துவக்கினர். குண்டத்தில் மூலிகை பொருட்களுடன் நெய்யும் சேர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு அபிஷேக பீடத்தின் மேல் வீற்றிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு தேன், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பள்ளி மாணவர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரும் வஸ்திரம் சாற்றிக் கொண்டு மலர் மாலைகளுடன் காட்சி கொடுத்தபடி உற்சவரும் அருள் புரிய கும்பதீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஆலம் கரைத்ததும் தீபங்களோடு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து அர்ச்சகர்கள் மஞ்சள் மற்றும் துளசி கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு அர்ச்சனையை நடத்தினர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு கடும்பாடி சின்னம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகைப் பொருட்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் முதலில் வரசித்தி விநாயகருக்கு புனித நீரை ஊற்றினர். இதைத் தொடர்ந்து கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கொண்ட சமுத்திரம் அருகே காளியம்மன் பட்டியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்மன் உற்சவர் விசேஷ பந்தலின் கீழே வீற்றிருக்க கலச புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அமைந்துள்ள முனுகப்பட்டு அருள்மிகு பச்சையம்மன் கோவில் நன்னீராட்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றதும் வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்து விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். இதைத் தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுரங்களையும் தெய்வங்களையும் தரிசித்தனர். திருப்பூர் பிச்சம்பாளையத்தில் உள்ள அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி யாகசாலையிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு தூபதீபம் காட்டி புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோயில் மூலவரான அருள்மிகு கோட்டை மாரியம்மன் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர மகாமங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெற்றி விநாயகர் கோயில் குடமுழுக்கையொட்டி யாகசாலையிலிருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கும் மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். மேலும் கலசங்களுக்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். பின்னர் மூலவர் அருள்மிகு வெற்றி விநாயகருக்கும் மூஷிகனுக்கும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் உள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் சம்பிரோக்ஷணத்தையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருள கடம் புறப்பாடு நடைபெற்றது. பிறகு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க விமான கலசத்திற்கு வஸ்திரங்கள் கட்டி புனித நீரை ஊற்றி மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். கல்ப விருட்சத்திலும் வெள்ளி கருடன் மீதும் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். திருத்தணி, கும்பகோணம் மற்றும் தென்காசியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் மாசி திருவிழா கொடியேற்றம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. விழுப்புரம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் மாசி தேரோட்ட திருவிழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து நடத்தப்பட்ட கும்பாபிஷேகம். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய். வினா வெங்கடேஷம் நனா
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।